ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகையர் திலகம் சாவித்ரி. இந்த நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். மகாநடிகை சாவித்ரியுடைய கரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் பிராப்தம். இந்த பிராப்தம் படம் பார்த்தீங்கன்னா 1971 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை சாவித்ரியே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் இவங்களோட பேரா நடிச்சிருக்காங்க. நடிகை சாவித்ரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காங்க. சாவித்ரி தன்னுடைய 3 வீடுகளை அடமானம் வைத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் பெரும் தோல்வி அடைந்தாலும் இந்த படத்துடைய பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்று இன்னைக்கும் தமிழ் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள். ஆக்ட்ரஸ் சந்திரகலா இந்த படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அண்ட் இந்த படம் மூக மனசுலு அப்படின்ற தெலுங்கு படத்துடைய தமிழ் ரீமேக்கும் கூட. இந்த பிராப்தம் திரைப்படத்தில் சாவித்ரி மற்றும் சிவாஜி கணேசனோட இணைந்து SV ரங்காராவ், MN நம்பியார், ஸ்ரீகாந்த், ராமு, சந்திரகலா, நாகேஷ், CK சரஸ்வதி, செந்தாமரை, SR ஜானகி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஈடு இணையற்ற ஜோடியாய் விளங்கிய ஜெமினி கணேசன் சாவித்ரி பிரிவதற்கு ரொம்ப காரணமாக இருந்த திரைப்படம் இந்த பிராப்தம். பிராப்தம் மூக மனசுலு என்னும் தெலுங்கு திரைப்படத்தின் ரீமேக் தான் இந்த திரைப்படம். மூக மனசுலு படத்தை பார்த்து சாவித்ரி அது தமிழில் ரீமேக் செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் செய்ய ஆசைப்பட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெமினி கணேசன் தமிழில் இந்த படத்தை சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், இது ஒரு விஷ பரீட்சை அப்படின்னு சொன்னார். பின்னர் 2 பேருக்குள்ளேயும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் மூலம் கண்ணீருடன் சாவித்ரி அவரை விட்டு பிரிஞ்சாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சொன்ன மாதிரியே பிராப்தம் படத்தின் மூலம் அவங்களுடைய பெரும்பாலான சொத்துக்களை இழந்தாங்க சாவித்ரி அம்மா. கோதாவரி பாய்ந்தோடும் அமலாபுரத்தில் அவுட்டோர் யூனிட் சகிதம் ஹீரோ சிவாஜியோடு களமிறங்கினார் சாவித்ரி. 20 நாளில் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. இயற்கை பேரிடரும் ஒரிஜினல் ரீமேக் 2லும் உள்ளே நம்மா என ஒத்துழைத்தது. 2 அவுட்டோரிலும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அஞ்சி நின்றவர் சாவித்ரி. அந்த நிகழ்வு பற்றி ஒரு இன்டர்வியூவில் சாவித்ரியே சொல்லியிருக்காங்க. ராஜமகேந்திரபுரம் ஓடத்தில் நாகேஸ்வர ராவுடன் மூக மனசுலு படத்துக்கான ஷூட்டிங். அப்போது படகின் விளம்பில் என்னை நோக்கி பாடும் ஹீரோவை பார்த்தவாறு நான் வர வேண்டும். சட்டென்று திரும்பும் போது தவறி நதியில் விழுந்துட்டாங்க. நல்ல ஆழம், சுழல் வேகம் கூடிக்கொண்டே இருந்துச்சு. நான் இல்லாததை அறியாமல் ANR பாடலை தொடர்ந்தார். போட் என்ன மறந்து நகர்ந்து சென்றது. தண்ணீரில் தத்தளித்தவாறு அதன் பிடியை தேடி நீரில் அலைந்தேன். சாவித்ரியுடைய அலறல் சத்தம் படகோட்டியின் காதில் விழவே இல்லை. நல்ல சமயம் ANR சாவித்ரி அலறதை கேட்டாங்க. உடனே ஸ்டாப் ஸ்டாப் என்று கத்தியும் படகோட்டி நிறுத்தலை. நீச்சல் தெரியும் அப்படின்றதுனால வேகமாக நீந்தி எப்படியோ ஓடத்தின் நுனியை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க சாவித்ரி. ANR கை கொடுத்து சாவித்ரியை காப்பாற்றினாங்க. அதுக்கு மேலே அன்னைக்கு ஷூட்டிங்கே நடக்கலை, பேக்கப் ஆயிடுச்சு. பிராப்தம் படத்துடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஓடும் பாதையில் காக்கிநாடாவுக்கும் அமலாபுரத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு தீவில் அமைஞ்சிருந்தது. போட் மூலமாகவே அங்கே போய் வர முடியும். சிவாஜிக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் தங்குவதற்காக ஒரு ஸ்மால் ஹட்ஸ் போட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் போன நேரம் பார்த்தீங்கன்னா சூறை காற்றும் பேய் மழையும் வந்திருந்துச்சு. சிவாஜி உட்பட எல்லாருமே சூறாவளியில் சிக்கிக்கிட்டாங்க. ஓடக்காரர் இந்த காற்று மழையில் என்னால் அக்கறையிலலாம் கொண்டு சேர்க்க முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டாரு. படகை எடுக்கவே மறுத்தாரு. ஆனால் சாவித்ரி என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவரை படகு எடுக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப கெஞ்சி 1000 ப்ளீஸ் போட்டதுக்கப்புறம் படகோட்டி சரி நான் உங்களை அக்கறையில் சேர்க்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் மழையில் ரொம்ப தொப்பக்கட்டையாக நனைஞ்சிருந்தார். ஒரு வழியாக மறுக்கரைக்கு எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. படகை விட்டு இறங்கின உடனே சிவாஜி பார்த்தீங்கன்னா சாவித்ரியை ரொம்ப கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரியான நேரத்தில் ஆற்றை கடந்து வர்றது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு.
பணக்கட்டுகளில் மெத்தை தைத்து போட்டுக்கொள்ளும் அளவுக்கு செல்வ சீமாட்டி சாவித்ரி. உயிர் மின்சார பல்புகளின் தகிக்கும் அனலில் அழுது கண்ணீர் விட்டு கேமரா முன்பு கஷ்டப்பட்டு கதறி சம்பாதித்த காசை கோதாவரி நதியில் வாரி இறைத்தார். 12,000 அடிகள் வளர்ந்த நிலையில் பிராப்தம் படம் நின்றுவிட்டது. பராசக்தி முதலே நடிகர் திலகம் ஆண்டுக்கு 1 டஜன் படங்களில் நடிக்கிற ரொம்ப பிஸியான ஒரு மகா கலைஞர். சாவித்ரி காலமான பிறகும் கூட ரஜினி, கமல் உச்சாணி கொம்பில் இருந்த 1983களில் சிவாஜியுடைய 1 டஜன் சினிமாக்கள் வெளிவந்தன. சிவாஜி கணேசனோட அற்புத நடிப்புக்கு இணையாக உடன் பயணித்த ஒரே நடிகை சாவித்ரி. சிவாஜியுடைய உச்ச நட்சத்திர அந்தஸ்தை உணர்ந்திருந்தும் அவரது பரிபூரணமான ஒத்துழைப்பு தனக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு நம்பி சாவித்ரி ஏமாந்துட்டாங்க. அவஸ்தைகளின் யாத்திரையில் அவதிப்பட்டார் சாவித்ரி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சாவித்ரியோட கெரியரில் ஒரு வெற்றி படத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் யாதவி.